ஜன 1 முதல் அமலுக்கு வரும் 5 புதிய விதிகள். சிம் கார்டு முதல் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் வரை 2024 அல் என்னென்ன மாறும்? 2024 புத்தாண்டு ஆரம்பமானதுமே சிம் கார்டுகளில் இருந்து வருமான வரி கணக்கு தாக்கல் வரையிலாக சாமானிய மக்களை பாதிக்கும் பல்வேறு புதிய விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் அமலுக்கு வரவுள்ளன. அப்படியாக ஜனவரி 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் 5 முக்கியமான மாற்றங்களின் பட்டியல் இதோ. 01 பேங்க் லாக்கர் ஒப்பந்தங்கள் பாங்க் லோக்கா அக்ரீமெண்ட்ஸ் வங்கிகளில் லாக்கர்களை வைத்திருக்கும் நபர்களுக்கு ஒரு முக்கியமான காலக்கெடு உள்ளது. டிசம்பர் 31க்குள் திருத்தப்பட்ட வங்கி லாக்கர் ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டு பணத்தை டெபாசிட் செய்வதற்கான விருப்பம் அவர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளது. தவறினால் ஜனவரி 1ஆம் தேதி முதல் லாக்கர்கள் முடக்கப்படும். 02 காப்பீட்டுக் கொள்கை இன்சூரன்ஸ் பாலிசி ஜனவரி 1 முதல் இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் ஆத்தாரிட்டி ஆஃப் இந்தியா IRDAI அனைத்து காப்பீட்டு நிறுவனங்களையும் பாலிசிதாரர்களுக்கு வாடிக்கையாளர் தகவல் தாளை கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ஷீட் வழங்குமாறு கட்டாயப்படுத்தியுள்ளது. இந்த ஆவணம் காப்பீடு தொடர்பான முக்கியமான தகவல்களை எளிய சொற்களில் பயனர்களுக்கு விளக்கும். 03 வருமான வரி கணக்கு தாக்கல் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் ஜனவரி 1 முதல் 2022 முதல் 2023 2023 முதல் 24 நிதியாண்டிற்கான வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய தவறிய வரி செலுத்துவோர்கள் இனி தாமதமான வருமானத்தை பலேட்டட் ரிட்டர்ன்ஸ் தாக்கல் செய்ய முடியாது. கூடுதலாக தங்கள் வருமானத்தில் பிழைகள் எரார்ஸ் உள்ள தனிநபர்கள் திருத்தப்பட்ட வருமானத்தை ரிவைஸ்ட் ரிட்டர்ன் சமர்ப்பிக்கவும் முடியாது. புதுப்பிக்கப்பட்ட இந்த விதிமுறைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்ய அனைத்து வரி செலுத்துவோருக்கும் இது வருமான வரித்துறையிடம் இருந்து வரும் ஒரு முக்கியமான நினைவூட்டல் ஆகும். 04 சிம் கார்டு விதிமுறைகள் சிம் கார்டு ரெகுலேஷன்ஸ் புதிய டெலிகாம் பில் அமலுக்கு வந்ததன் மூலம் சிம் கார்டுகளை வாங்குதல் மற்றும் பராமரிப்பது போன்றவற்றின் லேண்ட்ஸ்கேப் மாற்றம் அடைந்து வருகிறது. ஆன்லைன் மோசடிகளை தடுக்கும் முயற்சியில் சிம் கார்டுகளை விற்பனை செய்வதற்கும் வாங்குவதற்கும் அரசாங்கம் கடுமையான விதிகளை அறிமுகப்படுத்துகிறது. இனி சிம் கார்டை பெறுவதற்கு டிஜிட்டல் வழியிலான நோ யுவர் கஸ்டமர் செயல்முறை அதாவது KYC செயல்முறை கட்டாயமாக்கப்படும். தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் சிம் கார்டு வாங்கும் செயல்முறையின் சிம் கார்டு ஆக்வசிஷன் ப்ரோசஸ் போது வாடிக்கையாளர்களின் பயோமெட்ரிக் தரவை பயோமெட்ரிக் டேட்டா வழங்க வேண்டும். மீறி போலி சிம் கார்டுகளை ஃபேக் சிம் கார்ட்ஸ் வைத்திருந்தால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும். கூடுதலாக சிம் விற்பனையாளர்கள் இப்போது முழுமையான சரிபார்ப்புக்கும் உட்படுத்தப்படுவார்கள். மேலும் சிம் கார்டுகளை மொத்தமாக விநியோகிப்பதும் பல்க் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சிம் கார்ட்ஸ் தடை செய்யப்படும். 05 இன்சூரன்ஸ் டிரினிட்டி திட்டம் இன்சூரன்ஸ் டிரினிட்டி ப்ரொஜெக்ட் இன்சூரன்ஸ் டிரினிட்டி திட்டம் விரைவில் தொடங்கப்பட உள்ளது. இன்சூரன்ஸ் சுகம் இன்சூரன்ஸ் எக்ஸ்டென்ஷன் மற்றும் இன்சூரன்ஸ் கேரியர் தயாரிப்புகளை உள்ளடக்கிய இந்த திட்டம் பல்வேறு இலக்குகளை அடைய முயல்கிறது. இந்த முயற்சி பீமா சுகம் மூலம் தயாரிப்புகள் அல்லது சேவைகளை வாங்குவதை எளிமையாக்குவது முதல் காப்பீட்டு விரிவாக்கம் மூலம் மலிவு விலையில் காப்பீடு பாதுகாப்பை வழங்குவது வரையிலாக காப்பீட்டு கேரியர்கள் மூலம் பெண்களின் அதிகாரமளிப்புக்கு பங்களிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த தயாரிப்புகளின் அதிகாரப்பூர்வ வெளியீடு 2024 ஜனவரி அல்லது அதற்கு பிறகான புதிய ஆண்டில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.